சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மாயா வந்து தனலட்சுமி பேர் வந்து அடுத்த நடக்க போகிற போட்டியில் வந்து இல்லைன்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சோன்னு வந்து கார்த்தி வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. பியூனும் வந்துடுறாப்புல கார்த்தியை கூட்டிகிட்டு, சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கார்த்தி வந்து பிரின்சிபல்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏதோ தனத்தோட பேர் வந்து இல்லையாமே, தெரிஞ்சு இல்லையா இல்லை பர்டிகுலராக வந்து அவாய்ட் பண்ணிங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பிரின்சிபல், தெரிஞ்சு தான் சார் நான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா தனம் இப்போ சரியாக விளாட மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன கார்த்தி, எல்லாரும் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நம்பிக்கையோட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கண்டிப்பாக வந்து அவள் தோற்றுருவான்னு நம்பிக்கையோட சொல்கிறீங்க? ஏன்னா சில பேரை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் சார். ஃபஸ்ட்டு வாட்டி அவள் கேமில் வந்து விளாட மாட்டேன்னு சொன்னான். எனக்குள்ளே இருக்கிற இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக அவள் ஜெயிச்சிருவான்னு தோணி தான் ட்ரெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம காலேஜுக்கு வந்து வாங்கி கொடுத்தா. இந்த வாட்டி அவள் சரியாக வந்து ப்ராக்டிஸ் வரதில்லை, அது வரதில்லைங்கிறாங்க. என்ன சார் உங்களுக்கு வேணும்? சாம்பியன்ஷிப்னா ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்கா. இந்த வாட்டியும் ஜெயிச்சானா அந்த பொண்ணுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதை வந்து இருக்குது. அவள் ஜெயிக்கிறா தோக்குறா, ஆனால் கலந்துக்கிட்டானா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் சார் தனலட்சுமி. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை சேர்த்துக்கலன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சார் கேளுங்க சார், இதே தான் சார் நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாங்க. பிரின்ஸிபல் கிட்ட எப்படி சொல்கிறது? நம்ம தனா வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த வந்து மாயாகிட்டே என்னால் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்டலாம் சொன்னால் நமக்கு தான் கெட்ட பேர் வந்து உண்டாகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள், இந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா நானே வந்து சொல்லுவேன். அடுத்த வாட்டி நல்லா ட்ரெயின் பண்ணி ஜெயிமா, ஜெயிச்சதுக்கப்புறம் நானே வந்து சொல்கிறேன்னு. ஆல்ரெடி இது ஜெயிச்ச பொண்ணு சார். நம்ம பேர் புகழ் எல்லாத்தையும் வந்து இந்த சுட்டு வட்டாரத்தில் நம்ம காலேஜை பற்றி பேரு புகழ் கொடியை வந்து நட்டு வச்சிருக்கா தனலட்சுமி. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம் இருக்க போகுது? சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா சேர்த்துக்கு வச்சனா இல்லையா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட போட்ட சவாலில் வந்து நம்ம மாயா வந்து தூள் கலப்பி ஜெயிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சரி சார் நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து நான் வந்து இந்த பொண்ணை சேர்த்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணால் நம்ம காலேஜுக்கு பேர் புகழ்லாம் கிடைக்காது. ஏன்னா இந்த பொண்ணு தோற்றுருவா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இந்த பொண்ணு ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாராவது பொண்ணுங்களால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை முறியடிக்கிறது தான் இந்த மாயாவோட பழக்கம். நான் வந்து சொல்லித்தரதுனால நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தனலட்சுமி மேலே இருக்கிற முழு நம்பிக்கையினால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வெளில வராங்க. என்ன சார், எப்படி வந்து நான் பேரை வர வச்சேன் அப்படின்னு நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், தனம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு தனத்துக்கிட்டே நீ கேட்டுக்க. இந்த பேர் லிஸ்ட்டில் வேணாம், கண்டிப்பாக அவன் வந்து வந்திருக்கலாம். அதுவும் பிரின்ஸிபல் சார் சொன்னனால எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் யாரோடது ஒரு திறமையை வந்து மூடி மறைச்சிட்டு தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு மாயா தனத்தை பற்றி தெரியல, இந்த மேட்ச் முடியட்டும், அதுக்கப்புறம் தனம் யார் என்ன ஏதுன்னு உனக்கே தெரிய வரும் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு. என்ன ஆச்சு இவர் சொல்கிறத பார்த்தா லாஜிக் படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தோணுதுன்னு மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு அதில் நம்ம தனத்தை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. சாருமதி அவங்க அப்பா எல்லாரும் கேவலமான முறையில் ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க. சீனுவை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுக்கு கல்யாண பத்திரிகையை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் தனம் நீ நல்லபடியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜெயிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது மணிவண்ணன் வந்து வராங்க. என்னம்மா வேணும், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் பத்தாது, நம்ம இன்னும் நிறையா வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே, இப்பயும் வந்து மேட்ச் வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் போட்டியில் வந்து கலந்துக்க போகிறாளா? இன்னும் 2 வாரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குது, அந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு சில பேர் சதி திட்டம் போடுறாங்க. என்னது, தனலட்சுமி ஜெயிக்கக்கூடாதுன்னு சதி திட்டம் போடுறாங்களா? இது எப்படா வந்து சாத்தியம்? நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. யாருமா சதி திட்டம் போடுறது? அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் மணிவண்ணன் வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே தீருவோம் இந்த விஷயத்தில், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு அங்கே இருக்கவங்களாம் திங்க் பண்ணுறாங்க.